எல்லாருக்குமே பெருநாள் நல்லபடியாக போயிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக போச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வருஷம் பெருநாள். மத்தியானம் லஞ்ச், அதாவது பெருநாள்னாலே பிரியாணி தானேங்க. எங்கள் வீட்டில் 2 கிலோவுக்கு தகுந்த மாதிரி பிரியாணி செஞ்சுட்டு இருக்கேன். இந்த ரமலான் நோம்பு வந்தாலே ஒரு புது உலகத்துக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்படியே ஒரு முழு வருஷமும் இருந்துடக்கூடாதா அப்படின்னு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நோம்பு மாதத்துலேயே ரொம்ப இபாதத்தா, தொழுகை, வணக்கம், அதாவது ஷஹரு, இப்தார் இப்படின்னு போயிட்டே இருக்கும். நம்ம ஒரு அதுக்குள்ளேயே இருப்போமா, வெளியிலே வரமாட்டோம், எதையும் பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம். அப்படி ஒரு நிலைமை நமக்கு இருக்கும் அந்த ஒரு மாசமாவே. அது போனதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் ஆகுது. அந்த மாதிரியே இருந்துடக்கூடாது. உங்களுக்கும் அப்படித்தான் இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பெருநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லார் வீட்லையுமே பிரியாணி தான் இருக்கும். நம்ம வீட்லேயே அதே மாதிரி தான். ஸோ நான் இன்னைக்கு வந்து சீவக சம்பா பச்சரிசி பிரியாணி செய்கிறேன். ஏன்னா இந்த அரிசி போட்டு எனக்கு பிரியாணி செஞ்சு தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க நிஜமாவே. இதுக்குண்டான மசாலாலாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஃபர்ஸ்ட் நான் மட்டனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணேன். டக்குன்னு தாளிச்சா இதோட சைடிஷ் எல்லாமே செஞ்சதுனால ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. பெருநாள் பார்த்தாலே அது தொழுதுக்கு அப்புறம் நம்ம இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணல. இந்த பிரியாணியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பெருநாளே நிறைவாகும். தண்ணியை அளந்து ஊற்றியாச்சு. இதில் காரம், உப்பு, மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு ரைஸை சேர்க்க வேண்டியதான். கரெக்டான அளவில் தண்ணி, அரிசி இதெல்லாம் வச்சோம்னா பிரியாணி சூப்பராக அமைஞ்சிருங்க. இப்போ பிரியாணியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ தம்மில் போட வேண்டியதான். இதை அப்படியே இறக்கி தோசைக்கல்ல கீழே வச்சு அது மேலே நம்ம பிரியாணியை மேலே வச்சு மேலாப்பில் நெய் அப்படியே ஊற்றி தம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்தீங்கன்னா சீவக சம்பா பிரியாணி மாதிரி வருமாங்க. வருமா? இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க வாழை இலை போட்டு பிரியாணி வச்சு அல்ஹம்துலில்லாஹ் குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிட போறோம். உங்களுக்கும் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோல